முடி உதிர்வு என்பது ஒரு தனி நோய் அல்ல. அதனால்தான் பெரும்பாலான முடி சிகிச்சைகள் தோல்வி அடைகின்றன. இது ஒரு தனி பிரச்சனை என்றால் ஒரு மாத்திரை அல்லது ஒரு எண்ணெய் போதுமானதாக இருந்திருக்கும். இன்று இந்த சிகிச்சைகள் ஏன் தோல்வி அடைகின்றன என்பதை நான் உங்களுக்கு விளக்கப் போகிறேன். நான் டாக்டர் சமீக்ஷா தியாகி, பிளாஸ்டிக் மற்றும் முடிமாற்று அறுவை சிகிச்சை நிபுணர். இந்த வீடியோவில் நீங்கள் ஏன் முடி உதிர்வை அனுபவிக்கிறீர்கள் என்பதை நான் சொல்லப் போகிறேன். நான் உங்களுக்கு முடி உதிர்வு பற்றி விளக்கப் போகிறேன், அதுவும் நீங்கள் புரிந்து கொள்ளும் மொழியில். இதனால் உங்கள் முடியில் என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். பெரும்பாலானவர்கள் முடி உதிர்வு என்றால் தலையில் முடி இல்லாமை என்று நினைக்கிறார்கள். சிலர் முடி உதிர்வு என்பது வைட்டமின் குறைபாடு காரணமாகும் என்று நினைக்கிறார்கள். மற்றவர்கள் இது ஏதோ ஒரு எண்ணெய் அல்லது உங்கள் மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தினால் முடி உதிர்வை முழுமையாக சிகிச்சை செய்ய முடியும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் முடி உதிர்வு என்பது ஒரு நோய் அல்ல, அது ஒரு அறிகுறி மட்டுமே. இப்போது விரிவாக பார்க்கலாம் ஏன் முடி உதிர்வு ஏற்படுகிறது மற்றும் முடி உதிர்வுக்கு காரணமாகும் பல்வேறு காரணங்கள் என்னவென்று. முடி உதிர்வுக்கான மிக பொதுவான காரணம் ஆண்ட்ரோஜெனிக் அலோபீசியா. இதை மரபணு முடி உதிர்வு என்றும் அழைக்கப்படுகிறது. அதேபோல் மற்ற சொற்கள் ஆண்கள் முறையில் முடி உதிர்வு அல்லது பெண்கள் முறையில் முடி உதிர்வு என்பவையாகும். மரபணு முடி உதிர்வில் முடி உதிர்வின் முறைமை பார்த்தால் அது மெதுவாகவும் தொடர்ச்சியாகவும் முடிகள் மெல்ல மெல்ல மங்குவதும் ஒரு குறிப்பிட்ட முறையில் ஏற்படுவதும் ஆகும். அதாவது பொதுவாக முடி உதிர்வு உங்கள் முன்பகுதி அல்லது தற்காலிக பகுதியில் துவங்குகிறது. சில நேரங்களில் இது கிரீட பகுதியில் கூட காணப்படுகிறது. மெதுவாக நிலை முன்னேறும் போது முன்பகுதி மற்றும் தற்காலிக பகுதிகளின் மெல்லிய முடி மற்றும் கிரீட பகுதி ஒன்றாக இணைந்து அதிகப்படியான முடி மெல்லியதும் முடி உதிர்வும் ஏற்படுகிறது. இந்த மரபணு முடி உதிர்வு ஆண்களிலும் பெண்களிலும் இருவரிலும் ஏற்படுகிறது. ஆனால் பொதுவாக பெண்களில் முடிவரி பாதுகாக்கப்படுகிறது மற்றும் முடி உதிர்வு பெரும்பாலும் முன்பகுதி மற்றும் கிரீட பகுதியில் காணப்படுகிறது. இப்போது முடி உதிர்வுக்கான அடுத்த காரணத்திற்கு செல்லலாம். மற்றொரு மிகவும் பொதுவான முடி உதிர்வு வகை டெலோஜன் எஃப்ளூவியம் ஆகும். டெலோஜன் எஃப்ளூவியம் என்பது ஒரு நிலை. இதில் திடீரென பொதுவான முடி உதிர்வு ஏற்படுகிறது. இது உடலில் ஏற்பட்ட மன அழுத்தம், நோய், கர்ப்பம், திடீர் உடல் எடை குறைவு மற்றும் பல காரணிகளுக்கு பிறகு நிகழ்கிறது. வழக்கமாக டெலோஜன் எஃப்ளூவியம் நேரும் போது வளர்ச்சி கட்டத்தில் இருக்கும் உங்கள் முடிகள் திடீரென ஓய்வு அல்லது உதிரும் கட்டத்திற்கு செல்கின்றன. அதனால்தான் நீங்கள் அதிகமாக முடி உதிர்வதை காண்கிறீர்கள். இது எந்த ஒரு வயது குழுவிலும் ஆண்கள் மற்றும் பெண்கள் இருவரிலும் ஏற்படலாம். ஆனால் பெண்களில் இது அதிகமாக காணப்படுகிறது. டெலோஜன் எஃப்ளூவியம் திடீர், அக்யூட் அல்லது நீண்டகால கிரானிக் நிலையாக இருக்கலாம். அது 6 மாதங்களுக்குள் மீண்டும் வளர்ச்சி பெறுமானால் பொதுவாக அது திடீர் அக்யூட் என்று கருதப்படுகிறது. ஆனால் மிகவும் அரிதாக 6 மாதங்களை கடந்தும் நீடித்தால் அது நீண்டகால கிரானிக் நிலையாகும். அடுத்த பொதுவான முடி உதிர்வு நிலை அலோபீசியா ஏரியாடா ஆகும். இது ஒரு நிலை. இதில் திடீரென துவங்கும் முடி உதிர்வு ஏற்படும். இது தட்டு தட்டாக இருக்கலாம். சில சமயங்களில் முழு தலையையும் பாதிக்கலாம் அல்லது அரிதாக தலையுடன் உடல் முடிகளையும் பாதிக்கலாம். இந்த நிலைகள் பொதுவாக தானாகவே கட்டுப்படும். ஆனால் இது மிகுந்த மன அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது. ஆனால் சிகிச்சை மூலம் பல நேரங்களில் இந்த நிலையை மேலும் தடுக்கும் வகையில் மற்றும் சரியான நேரத்தில் சிகிச்சை அளிக்க முடியும். மிகவும் அரிதான முடி உதிர்வுக்கான காரணம் ஸ்காரிங் அலோபீசியா ஆகும். இது ஒரு நிலை. இதில் பல்வேறு மருத்துவ காரணங்களால் முடிவேர்கள் நிரந்தரமாக காயமடைந்து அழிக்கப்படுகின்றன. இது ஒரு அரிதான நிலை என்றாலும் இந்த பிரச்சனையை சரி செய்ய சரியான கண்டறிதலும் சிகிச்சையும் அவசியம் தேவை. எல்லா இந்த நிலைகளிலும் நீங்கள் பார்த்தது போல முடி உதிர்வு ஒரு பொதுவான விஷயம், ஆனால் காரணங்கள் வேறுபட்டவை. அதனால்தான் நீங்கள் ஏன் முடி உதிர்வதை புரிந்து கொள்வது முக்கியம். இதுலதான் மக்கள் தவறு பண்றாங்க. மரபணு காரணமாக ஏற்படும் முடி உதிர்வுக்கு எண்ணெய் பயன்படுத்துவது உங்களுக்கு உதவாது. வேறு ஒருவரின் சிகிச்சையை பின்பற்றுவது உங்கள் முடி உதிர்வுக்கான காரணத்திற்கு பயனுள்ள சிகிச்சையாக இருக்காது. ஹார்மோன்கள் தொடர்பான பிரச்சனைக்கு மல்டிவிட்டமின்கள் எடுத்துக்கொள்வது நேரத்தை வீணாக்குவது மட்டுமல்லாமல் மன அழுத்தம் காரணமாக ஏற்படும் முடி உதிர்வுக்கு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் செய்வதும் பெரிய பேரழிவாகும். எப்போதும் நினைவில் வையுங்கள், உங்கள் முடி உதிர்வு பிரச்சனைக்கு சமூக ஊடக ஆலோசனைகளை பின்பற்ற வேண்டாம்.
வேறு ஒருவரின் சிகிச்சையை ஒருபோதும் முயற்சி செய்ய வேண்டாம். மேலும் ஆரம்ப கட்டத்தில் கண்டறிதல் உங்கள் முடி மூட்டுகளையும் முடிவேர் பகுதிகளையும் நீண்ட காலம் பாதுகாக்கும். அறிவியல் அடிப்படையிலான முடி வழிகாட்டல் வேண்டுமென்றால் இந்த சேனலை சந்தா செய்யுங்கள். நன்றி.